கைகளை உயர்த்தி, ஆண்டவரே, நன்றியுள்ள இருதயத்தோடு ஸ்தோத்திரத்தோடு ஜெபத்தினால விண்ணப்பத்தினால் நம்மை தேடுகிறோம் சுவாமி. எசேக்கா மரண படுக்கையில அவன் ஜெபித்தான். கர்த்தர் பதில் கொடுத்து 15 ஆண்டுகள் கூட்டி கொடுத்து அந்த பிளவின் மீது 10 போற்ற பொழுது அவன் குணமடைந்து தேவாலயத்துக்கு போனான். எலியா ஜெபித்த பொழுது ஆண்டவர் பதில் கொடுத்து அவனை ஒரே ஒரு போஜனத்தின் பலனாக 40 நாட்கள் இரவும் பகலும் நடந்து போனான். ஓரே மட்டும் நடந்து போனான். கர்த்தருடைய ஆவியானவர் இடைப்பட்டு, உனக்கு ஒரு வாழ்க்கை, உனக்கு ஒரு பெர்ஸ்பெக்டிவ் இருக்கிறது, அவனை நடத்துவே நினைச்சு நடத்தின கிருபைக்காய் ஸ்தோத்திரம். ஆண்டவரே, எலிசா வியாதிப்பட்டார், கர்த்தர் அவனை குணமாக்கினார். அதே போல பலர் வியாதியிலே இருந்து பலவிதமான பிரச்சனைகளின் நடுவே நீர் அவர்களை போஷித்து நடத்தி வருகிறதுக்காய் ஸ்தோத்திரம். ஆண்டவரே, ஒரு வேளை கூட உணவில்லாத இருந்தவர்களுக்கு கொஞ்சம் எண்ணெய், கொஞ்சம் மா, அந்த பஞ்சம் தீர்ற மட்டும் கர்த்தர் பெருக்கி கொடுத்தீர். உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். கொஞ்சமே எண்ணெய் இருந்தது குடத்துல, கர்த்தர் பஞ்சம் முழுவதும் எண்ணெயை பெருக்க பண்ணினீர். நீ நல்ல ஒரு ஆலோசனை கொடுத்து அதை விற்று ஜீவனம் பண்ணு, மீந்ததை எடுத்து வைத்து நீ உனக்காக நீ வாழ்ந்துடு என்று சொல்லுகிற அல்லவா. அப்படி பலவிதமான வியாதிகள் மத்தியிலே 18 வருஷம் கூனியை தொட்டு குணமாக்கினீர். 12 வருஷம் பெருமாளுள்ள பெண் உம்மை தொட்டு குணமானார். பாடையை தொட்டீர், அவன் உயிரோடு எழுந்தார், பேசத் தொடங்கினார். லாசருவின் கல்லறையிலே லாசரு வெளியே வா என்று சொன்னீர். அவன் வெளியே வந்து தேவனை துதித்தான். அப்படி எங்கள் வாழ்க்கையில் அநேக அற்புத அடையாளங்களை பெற்றுக்கொள்ளவும், பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிற பொழுது கர்த்தர் அப்படி பெரிய அதிசயத்தை செய்யவும், எங்கள் கடனுக்காக, எதிர்காலத்துக்காக ஜெபிக்கிற பொழுது, வேலைக்காக, மாறுதலுக்காக ஜெபிக்கிற பொழுது கர்த்தருடைய வல்லமையான கரம் நடத்தும்படியாக உதவி செய்யும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.